இன்னைக்கு நம்ம ரோஸ் பிளான்ட்ஸில் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு பார்க்க போகிறோம். 1 2 3 இதில் 3 மொட்டு தான் இருக்குது. இந்த செடி செமையாக வந்துடுதுங்க. ஆனால் எங்கள் வீட்டு முயல் சாப்பிட்டுட்டு இதில் பார்க்கலாம் நிறைய இருக்குது. 1 2 தெரியுதா, 3 4 5 6 7 8 அப்புறம் வந்து 9 10 11 12 13 மொட்டு இருக்குது. வேறு இன்னும் எங்கே இருக்குதான்னு எனக்கு தெரில. இது இவங்க பூத்து முடிஞ்சிட்டாங்க. நிறைய பூங்க இது. இந்த செடியில் எதுவும் பூத்து முடிஞ்சிட்டு, ஆனாலும் மொட்டுகள் இப்போ நிறைய தளிர் வருது. 1 இந்த 1 தெரியுதா, 2 3 4 இதில் 1 வரும்னு நினைக்கிறேன், 5 இதில் 1 6 இந்த 1 7 இதிலலாம் வரும்னு நினைக்கிறேன். இது செம ரெட்டு. ஆனால் வந்து எங்கள் புறா இந்த பாருங்க ஏறி உட்காந்து உடச்சிடுச்சு. இதுவும் தான், இது எல்லோ கலரு. 1 இப்போ தான் தளிர் வருது. புறா வந்து இதாக இருக்கிடுச்சு. 1 2 3 இருக்குது. அப்புறம் இதெல்லாம் நான் இப்போ காமிச்சது எல்லாமே 30 ரூபா பிளான்ட்டு தான் வாங்கினது. இதில் வந்து அன்றைக்கி ஒரு பூ பறிச்சிட்டேன். இது பிளாக் ரோஸ் செமையாக இருக்குல்ல கலரு. ஆனால் குட்டி பூவாக தான் இருக்குது. இதில் 1 2 3 4 5 6 இந்த 1 7 அப்புறம் வந்து 1 8 இந்த அங்கே ஒளிச்சு 1 இருக்காங்க 9 கிட்டத்தட்ட 9 மொட்டுக்கிட்ட இருக்குது. வேறு இந்த 1 இருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ள தெரியுதா, இந்த 10. இது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி, பீச் கலர் ஆரஞ்சு இந்த மாதிரி. இது 1 2 3 4 மட்டும் இருக்குது. இதுவும் 30 ரூபா தான். இந்த பிளாக் ரோஸ் மட்டும்தான் 70 ரூபா. பாட்டு வந்து செப்ரேட்டாக வாங்கினது, அது வந்து 60 ரூபா. இது வந்து பெங்களூர் ரோஸ். இது வந்து 1 இது ஒரு கிளையில் பாருங்கள் எத்தனை மட்டும்னு. 2 3 4 5 இந்த 1 6 இந்த 1 7 இது 8 மட்டும் இருக்குது கிட்டத்தட்ட. இது குட்டி குட்டியாக. இதுவும் 30 ரூபா தான். இதுவும் 30 ரூபா தான். இது வந்து கொத்து கொத்தாக பூக்கிறது. இதெல்லாம் நம்ம எண்ணவே முடியாது, அவ்வளோ மொட்டுக்கள். பூ கட் பண்ணி விடணும். ஜவ்வந்தி பாருங்கள், ஒயிட் கலர் ஜவ்வந்தி. அந்த பக்கமும்